இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்தி வணங்கிக் கொள்ளுகிறேன். பக்காலமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சமூகத்தின் போக்கு எப்படி இருக்கு, எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது தராசா இருக்கு? கிராமத்துக்குள்ளே சில நேரங்களில் பையனை பார்த்து கேட்பாங்க, அந்த பையன் போகிற பார்த்து தேராது விமர்சனம், அதாவது ஊருக்குள்ளே. ஆனால் சமூகம் என்பது நாம் வாழுகிற சமூகம், நம்முடைய சமூகம். இதனுடைய போக்கு, இன்றைய இந்த சமூகத்தினுடைய போக்கு எப்படி இருக்கு? ஒரு காலத்தில் கொற்கை முத்துக்கள் ரோமாபுரி சாம்ராஜ்யத்தையே, அதனுடைய பொருளாதாரத்தையே போட்டி போட்டதான். அப்படின்னா அந்த காலத்து தமிழ் மக்கள் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கிறான் பாருங்களேன். நம்ம ஊர் தேக்கு, நம்ம ஊர் மயில் தோகை, நம்ம ஊர் மிளகு கரிகள் இங்கிருந்து யவன தேசத்தை அலங்கரித்திருக்கின்றன. வெளிநாட்டிலிருந்து வந்த வெள்ளைக்காரர்கள் வேறு எந்த நாட்டிலும் காப்பியம் செய்ததில்லை. இதில் காப்பியம் செய்திருக்கிறாங்க. தேம்பாவணி என்று ஒரு அற்புதமான காப்பியத்தை தமிழுக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் வேறு எந்த மொழியிலும் வெளிநாட்டுக்காரர்கள் இப்படி ஒரு வியப்பை விளைவித்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு மொழியை படைத்தவர்கள், செம்மொழியை படைத்தவர்கள், செம்மாந்திர இருக்கின்ற மக்கள், அவர்களுடைய போக்கு இன்றைக்கு எப்படி இருக்கு? நம்மை பற்றிய ஒரு குறுக்கு விசாரணை. இந்த பக்கத்தில் முனைவர் தாக்கு சுப்பிரமணியன், அவர் உதட்ட பிதுக்கி அப்படி இது அது நிலையே சரியில்லை அப்படின்னு அவர் கூட அந்த பக்கத்தில் இருக்கார் பாருங்க, நடுவில் கையை கட்டி, தம்பி அருள் பிரகாஷ், அவர் சொல்றாரு, என்னையா சரியில்லையே. அவர் அந்த கடைசியில் நம்ம பாரதி பாஸ்கர் அவர் உடுத்திருக்கிற சேலையை பார்த்துக்கிட்டே இல்லை, வருந்தத்தக்க நிலையில் இருக்குன்னார். இந்த தமிழ் சமூகத்தின் இன்றைய போக்கு வருந்தத்தக்கது. இந்த 3 பேர் காலாகாலமாக ஆயிரக்கணக்கான காலங்கள் யுகங்களை கடந்து வந்திருக்கிற இந்த சமூகத்தை இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குமான்னு இந்த பக்கம் திரும்பினேன். பேராசிரியர் ராஜாராம், அவர் என்னோட கூடயே தெரிகிற ஆள். மதுரையில் நாங்கள் குடிச்சும் குடிக்காமலும், தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, குடிச்சும் குடிக்காமலோன்னு டாஸ்மாக்கு இவங்களும் போவாங்களோ, ஊரில் சாப்பிட்றதா தான் அப்படி சொல்கிறது வழக்கம். அவர் சொன்னார், தமிழ் சமூகத்தினுடைய இன்றைய போக்கு வரவேற்கத்தக்கது தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். இவர் பேசுகிற பாடம் அந்த பக்கத்தில் திருமதி சௌமியா, அவங்க இந்த நிகழ்ச்சிக்காக துபாயிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னையா அங்கேயும் இங்கேயும் பார்த்த உட்பாடு நம்ம சமூகத்தை அப்படியா குறைக்க முடியும், இது வரவேற்கத்தக்கதையா அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க. இந்த கடைசியில் அவர் ஒரு ஊர் 2 ஊராக நான் போயிருக்கிறேன், ஒரு சினிமா 2 சினிமாவிலே நான் நடிச்சிருக்கேன், ஒரு விளம்பரம் 2 விளம்பரமாக நான் பார்த்துருக்கேன், பார்க்காததான் இருக்கு, ஓங்கி அடிக்கிறார். ஆக இந்த பக்கம் வருந்தத்தக்கதுன்றாங்க, இந்த பக்கம் வரவேற்கத்தக்கதுன்றாங்க. எதனால் வருந்தத்தக்கது, எதனால் வரவேற்கத்தக்கது தெரியணும்ல. அதனால் உள்ளபடியே இன்றைய தமிழ் சமூகத்தின் போக்கு வருந்தத்தக்கதே என்ற அணி தொடங்குகிறது. முனைவர் தாக்கு சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்குகிறார். இன்றைய தமிழ் சமூகத்தின் போக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது. அவ்வளவு போட்டுச்சோ? ஆமா, வருங்காலத்திலே சமுதாயத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய இளைஞர்கள் கட்டுவிட்டார்களே, இது வரவேற்கத்தக்கதா? சிந்தித்து பாருங்கள் பெருமக்களே. ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் இது மொழிதானே. ஆனால் இன்றைக்கு தமிழ் மொழி காணோம். தமிழ் மொழியை பேசினாலேயே இழுக்கு என்று எண்ணக்கூடிய காலமாக இன்றைக்கு இருக்கிறது. நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச போயிருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில்
பிள்ளைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் பேசணுமா, தமிழ்ல பேசினா ஃபைன் போடுறான். எது அந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன், சில பையங்களை, எப்படா தமிழ் பேசுவீங்க? நாங்கள் கக்கூசில் போய் தமிழ் பேசுவோம் சார். வரவேற்கத்தக்கதா? வீட்டில் ஒரு மொழி, எல்லாம் எங்கே பார்த்தாலும் பாருங்க ஆங்கிலம் ஆங்கிலம் ஆங்கிலம். பாரம்பரிய உடைகள் கூட இப்பொழுது இல்லை. கல்யாண வீட்டில் கல்யாண பொண்ணுக்கு சேலை கட்ட தெரியாது. சேலை கட்டி கொடுக்க ஒரு அம்மா வருது, அந்த அம்மாவுக்கு 400 ரூபா கொடுத்தா தான் சேலையை கட்டிட்டு போகுது. செந்தமிழ்நாட்டு தமிழச்சிய சேலை கட்ட தெரியலையே, எங்க அடையாளம்? மாப்பிள்ளைக்கு வேட்டி கட்டுறதுக்கு நீதிபதி அவர்களே, பியூட்டி பார்லர் வந்திருக்கு சார். அது மாதிரி ஒரு ஓசை எங்கேயும் கிடையாது. மணப்பெண்ணுக்கு 10,000 ரூபா, அம்மாவுக்கு 12,000 ரூபா, பாட்டிக்கு 15,000 ரூபா. இன்னும் சொல்ல போனால் நீதிபதி ஆடம்பரம் 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 தான். எளிமை என்பது மறைந்து விட்டது, மோசமா போச்சு. ஒரு நடிகர் நகையை வாங்க சொல்றா, ஒரு நடிகர் நகையை அடகு வைக்க சொல்றார். ராஜா, உங்களை தான் சொல்றேன், என்னையா பண்றது? இப்போ வாங்குறதா, அடகு வைக்கிறதா, விற்கிறதா? விவரம் விளங்கல சார். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யுங்க. அறையிலே குளிக்க வேண்டிய பெண்ணை அருவியில குளிக்க வைக்கிறான், அருவியில குளிக்க வேண்டிய ஆணை அறையில குளிக்க வைக்கிறான். இதெல்லாம் விளம்பரம். தமிழர்களுடைய போக்கு இன்றைக்கு சரியில்லை, எந்த துறையும் சொல்ல முடியாது. நாம் அனைவரும் ஒற்றுமையே நமக்கு கிடையாது சார். ஜாதியால், சமயத்தால், இனத்தால் பிரிந்து 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 இன்னும் கட்சிகளினாலே பிரிந்து கிடக்கக்கூடிய சமூகமாகத்தான் இருக்கிறதே தவிர ஒன்றுபட்ட சமுதாயமாக, ஒருமைப்பட்ட சமுதாயமாக இன்றைக்கு தமிழ் சமூகம் இல்லை. எனவே நீதிபதி அவர்கள் எந்த பக்கத்திலே பார்த்தாலும், எந்த நோக்கத்திலே பார்த்தாலும் தமிழ் சமுதாயத்தின் இன்றைய போக்கு வரவேற்கத்தக்கது என்று நான் சொல்ல மாட்டேன், வருந்தத்தக்கதாகத்தான் இருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தவர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனசெல்லாம் ஏதோ ஒரு கவலை இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நம்மை பற்றிய ஒரு அக்கறை இருக்கு அவருக்கு. தமிழ் போச்சு, இங்கே ஒற்றுமை இல்லை, நம்ம அடையாளம் போச்சு அப்படின்னு இந்த வாதங்களை ரொம்ப கடுமையாக வச்சிருக்கார். இதுக்கு பேராசிரியர் ராஜாராம் வாங்க வாங்க வாங்க. அனைவருக்கும் என் அன்பு வணக்கமும் வாழ்த்துக்களும். என்னுடைய இனிய நண்பர் இளைஞர்கள் கெட்டுப்போய் விட்டார்கள் என்று ஒரு முதல் குற்றச்சாட்டை வைத்தார். சமீபத்தில் தான் ஜல்லிக்கட்டுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அதை முன்னெடுத்து சென்றவர்கள் முதியவர்கள் அல்ல, இளைஞர்கள். இரவு நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஏறக்குறைய அதில் கலந்து கொண்டவர்களில் பாதி பேர் பெண்கள். ஆனால் நள்ளிரவில் இருட்டில் கூட ஒரு சிறிய தவறோ அல்லது ஒரு சிறு நிலையோ ஏற்படவே இல்லை. தாக்குபவர்களே, தமிழ் இளைஞர்களுடைய பண்பாட்டிற்கும் சான்றாண்மைக்கும் இதைவிட வேறு என்ன சான்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? போராட்டத்தினுடைய இன்னொரு விளைவு என்ன தெரியுமா? அந்த போராட்டத்தில் இளைஞர்களுக்கு பின்னால் நடிகர்கள் ஓடி வந்தார்கள். நடிகர்களின் பின்னால் இளைஞர்கள் போனது அன்று, இளைஞர்களின் பின்னால் நடிகர்கள் ஓடி வருவது இன்று என்று ஆக்கியிருக்கிறார்கள் அல்லவா? இதெல்லாம் பார்க்கணுமியா. தமிழ் ஒன்றும் சாதாரண மொழி அல்ல. தமிழ் எழுத்துக்கள் 30, 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள். இந்த மெய்யெழுத்துக்கள் 18 என்று சொன்னதில் ஆழ்ந்த பொருளுண்டு. என்ன தெரியுமா? தமிழ் தாய் என்றும் 18 வயது இளமையாகத்தான் இருப்பாளே தவிர அவளுக்கு முதுமை கிடையாது என்பது உட்பொருள். மெய்யெழுத்துக்களை பெண் எழுத்துக்கள் என்று சொல்வோம். அதனால் தான் தமிழர்கள் அதற்கு பொட்டு வைத்து அழகு பார்த்தார்கள். அடுத்தது, நமக்குள்ள ஒற்றுமை இல்லையா? ஒரு சோதனை வருகிற போதுதான் நாம் யார் என்பது தெரியும். சென்னையில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வீடுகளை விட்டு மக்கள் வீதிக்கு வந்தார்கள். என்ன நடந்தது? திருக்கோவிலிலும் தேவாலயங்களிலும் மசூதிகளிலும் கதவுகள் திறந்தன. அனைவரையும் அரவணைத்து கொண்டார்கள். அங்கு எந்த பேதமும் இல்லை. சமயம் பின்னால் போயிட்டு
மனிதம் மட்டுமே நிமிர்ந்து நின்றது என்பதை தமிழகம் கண்கூடாக கண்டது. நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம், தமிழ் சமூகம் வருந்த தகுந்த நிலையில் இல்லை, வரவேற்க தகுந்த நிலையில் தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம். ரொம்ப அழுத்தமா பேசியிருக்கிறார். இந்த சமூகமா வருந்தத்தக்க நிலையில் இருக்கிறது, எழும் நிமிரும் என்று உற்சாகமாக முடிச்சிருக்கார். இவர் சொல்லுகிற இந்த நம்பிக்கை குரலை கேட்கிற போது நமக்கு ஒரு உற்சாகம் பிறக்குது. ஆனால் தம்பி அருள் பிரகாஷ் இருக்காரே, அவர் துடிக்கிற துடிப்பை பார்த்தா வாங்க வந்துருங்க. பிரேக்கிங் நியூஸ் பார்த்தே பழக்கப்பட்டு விட்ட தமிழர்களே, உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்வதற்காக வந்திருக்கிறேன். நல்ல தமிழ். கல் தோன்றுவதற்கு முன்னால், மண் தோன்றுவதற்கு முன்னால் தோன்றிய மூத்த குடி, இன்று வரைக்கும் இளமையாயிருக்கிற மொழி என்றெல்லாம் புலவர்கள் சொல்ல கேட்டு புல்லரித்து போயிருக்கிற நமக்கு சில புறையோடி போயிருக்கிற உண்மைகள் தெரிவதில்லை. சொல்லுங்க. காட்டு வாழ்க்கையிலிருந்து நாட்டு வாழ்க்கைக்கு மெல்ல நகர வந்தபோது மனிதனுக்கு உதவிய முதல் பொருள் மொழி. அந்த மொழியை அவன் நேசித்தான். தான் வாழ்ந்த இடங்களை பிரித்து அந்த இடங்களுக்குரிய இலக்கியங்கள் வகுத்தான். அதை திணை இலக்கியம்னா. அதுல யாராவது தப்பு செஞ்சா அவங்களுக்கு நீதி சொல்றதுக்காக நீதி இலக்கியம் படைத்தான். அந்த நீதியை யாரா சொல்லுவான்னா கடவுள் தான் நீதி கொடுப்பாருங்கிறதுக்காக பக்தி இலக்கியம் படைத்தான். இதெல்லாம் சரியா செய்யற மன்னர்களை முன்னிறுத்தி காவியங்கள் படைத்தான். மன்னர்கள் கிட்ட மட்டும் இல்ல, சில மனிதர்கள்ட்டையும் நல்ல விஷயம் இருக்குன்னு சில மனிதர்களை முன்னிறுத்தி சிற்றிலக்கியங்கள் படைத்தான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சோகத்தை தனிப்பாடலாகவும் கவிதைகளாகவும் சமூக கவிதைகளாகவும் எழுதினான். இதுதான் தமிழின் முன்கதை சுருக்கம். சரி, யோசித்து பாருங்க. இன்றைக்கு தமிழனுடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கிறான் என்பதுதான் தற்போதைய தலைப்புச் செய்தி. ஆந்திராவில் 2 பேர் மீட் பண்ணிட்டா நமஸ்காரம் மண்டி நமஸ்காரம் மண்டிங்கிறான். அரேபியாவில் 2 பேர் மீட் விட்டா சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும்ன்றான். ஆங்கில நாட்டில் 2 பேர் மீட்டா குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் சொல்கிறான். தமிழ்நாட்டில் 2 பேர் மீட்டா மார்னிங்மா, மார்னிங் இங்கிலீஷு தமிழ் அம்மா ரெண்டுத்தையும் போது சொதப்பி ஏன்டா தமிழ் இப்படி பேசுறான்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லலாம் பாருங்க, எனக்கு தமிழே வராது அப்படின்னா. எனவே மொழி பயன்பாட்டிலேயே இவனிடத்தில் குறை இருக்கிறது. இதெல்லாம் விடுங்க. தமிழனுடைய அடையாளம்னு நம்ம எதை சொல்றோம்? அந்த காலத்தில் எதை பேசினாலும் மானத்தை முன்னிறுத்தி பேசுவான். இந்த பெண்கள் இந்த இடத்துல ஒரு நகை போடுவாங்க, அதுக்கு என்ன புல்லாக்கு, அந்த தங்க கம்பி போட்டு இந்த இடத்துல முத்து பல்லுக்கு நேராக தொங்கும். இதை ஒருத்தன் குறவஞ்சி இலக்கியத்தில் சொல்கிறான். அது எப்படி இருக்குதான்னா, அந்த காலத்தில் 2 பேர் சண்டை போட்டா தோத்து போனவன் ஜெயிச்சவன் வீட்டு வாசலில் போய் ஐயோ இவங்கிட்ட தோத்து போயிட்டேனே என் மானம் போச்சே நாங்கள் தூக்கு போட்டு தொங்குவானா. அது மாதிரி இந்த புல்லாக்கு நான் அவள் பல்லுக்கு நேராக தொங்குனாலும் அவள் பல்லை விட நான் அழகா இல்லைன்னு அந்த முத்து அங்கே தூக்கு போட்டு தொங்குதான் அப்படின்னு எழுதியிருக்கான். அப்போ அந்த இடத்துல கூட மானத்தை பற்றி பேசுகிறான். பெண்கள் வீரமாக இருந்திருக்காங்க சார். மரத்தை எடுத்து அப்படியே துரத்திடுவானாம், புலியை அப்படியே துரத்திடுவானாம். ஆனால் இன்னைக்கு கற்பாம்பூச்சியை பார்த்தா கட்டில் மேலே ஏறிக்குதே. சார் வீரம் இந்த கதையில் இருக்கு. சரி, காதல் அன்னைக்கு நீ இல்லைன்னா நான் உயிரோட வாழ மாட்டேன், அது காதல். இன்னைக்கு என் கூட சேரலன்னா உன்னை உயிரோடவே விட மாட்டேன், அது காதல். சதை நேசமெல்லாம் காதல் இல்லை என்றும் தெரிவதில்லை. சத்தியமான காதலை ஜாதி வாழ விடுவதும் இல்லை. இதான் இன்னைக்கு நம்ம கல்வியெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? ஆரம்ப கல்வி ஆங்கிலம் பேச சொல்லி தருகிறது, உயர்நிலை கல்வி சென்டம் எடுக்க சொல்லி தருகிறது, கல்லூரி கல்வி கேம்பஸ் இன்டர்வியூக்கு தயார்படுத்துகிறது, தொழிற்கல்வி அமெரிக்காவுக்கு விசா வாங்கி தருகிறது. அப்ப இது செஞ்சா போதுமான பயன்பாட்டை சொல்லி தரணும். என்ன பயன்பாடு? மேக்ஸ் படிக்கிறான், ஒரு கடைக்கு போறான், 10 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறான், அந்த பொருளோட விலை 5 ரூபா, மிச்சம் எவ்வளவு வாங்கணும்? 5 ரூபா வாங்கணும். இது தெரியும் என்ன படிச்சிருக்கணும்? மேக்ஸ் படிச்சிருக்கணும். அப்ப மேக்ஸ் படிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கு. ஈரக்கையோட சுவிட்ச் போட்டா ஷாக் அடிக்கும், இது தெரிஞ்சா என்ன படிச்சிருக்கணும்? சயின்ஸ் படிச்சிருக்கணும். அப்ப சயின்ஸ் படிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கு. இந்த நாட்டை இந்த ராஜா ஆண்டா, இந்த நாட்டை இந்த ராஜா இருந்தா, இத்தனை தேதி சுதந்திர கட்சி, இது தெரியும் என்ன படிச்சிருக்கணும்? ஹிஸ்டரி படிச்சிருக்கணும். அப்ப ஹிஸ்டரி படிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது. ஒரு இன்டர்வியூக்கு போற வாட் இஸ் யுவர் நேம், மை நேம் கோவிந்தசாமி குப்சாமி சொல்லணும். இது தெரியணும்னா இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் படிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கு. தமிழ் படிக்கிறதுனால என்ன பயன் இருக்கு அப்படின்னு பையனை கேட்டா கம்முன்னு இருக்கிறான். டே, மற்ற பாடங்கள் எல்லாம் பிழைக்க சொல்லி கொடுக்கிற பாடம் தமிழ் தாண்டா வாழ சொல்லி கொடுக்கிற பாடம் என்கிற பயன்பாட்டை அவனுக்கு நம்ம சொல்லி தரல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஒரு வேடிக்கை பார்க்கிற மனோபாவம் தமிழனுக்கு வந்து விட்டது. நீங்க யோசித்து பாருங்க, ஒரு சிங்கம் குகையை விட்டு வெளியே வந்த உடனே வேட்டையாடுறதுக்கு வெளியே வந்தோடனே வாசல்லையே அதுக்கு ஒரு ஆடை கட்டி விட்டான், சாப்பிட்டுட்டு உள்ள போயிடுச்சு. மத்தியானம் திருப்பி வெளியே வந்து ஒரு ஆடை கட்டி விட்டான், சாப்பிட்டு வெளியே போயிடுச்சு. சாயந்தரம் ஒரு ஆடு கட்டி உள்ள சாப்பிட்டு வெளியே போயிடுச்சு. இப்படி ஒரு 3 மாசம் பண்ணவொடனே அது வந்து சாப்பிட்டு உள்ள போயிடுச்சு. 3ஆவது மாசம் ஆடு கட்டுறதை நிறுத்தினான். இந்த சிங்கம் வந்து ஆடு இல்லைன்னு பார்த்துட்டு பட்னியா உள்ள போயிடுச்சு. வேட்டையாட போல. ஏன்? சலுகை விலையே எல்லாம் கிடைத்ததால் இயல்பாக போராட வேண்டும் என்கிற குணத்தை சிங்கம் இழந்து விட்டது போல எல்லாம் கிடைத்ததால் தமிழன் போராட வேண்டும் என்கிற எண்ணத்தையே இழந்து போயிட்டான்.
அந்த நிலைமைக்குத்தான் நாம் இன்று ஆளாகி இருக்கிறோம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் தமிழினம் தூங்குவதோ என்கிற நாடகத்துக்காக கவிவேந்தர் மு. மேத்தா ஒரு பாடல் எழுதினார். அப்போதைய தமிழன் நிலையை அது உணர்த்தியது. தற்போதையும் அந்த நிலை அப்படியே இருப்பதால் அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்னும் தமிழன் உறங்குகிறான், அவன் எதை எதை எண்ணி மயங்குகிறான். ஆட்சிகள் வந்தது, காட்சிகள் வந்தது, அவன் நிலை இன்னும் மாறவில்லை. மேடையில் வீர வசனங்கள் கூடி விடியலை தமிழுக்கு தரவில்லை. அழகா இருக்குது தமிழெழுத்து, அழிவா தமிழன் தலையெழுத்து. தமிழா புறப்படு அதை எதிர்த்து, இனி கடலும் வணங்கிடும் வழி கொடுத்து. நன்றி, வணக்கம். தமிழர்களுடைய நிலை எதில் குறைவாக இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு பட்டியல் போட்டிருக்கிறார். இவர்களுடைய நிலை சரியில்லை அப்படின்னு. வாங்க சௌமியா, திருமதி சௌமியா, வரவேற்கத்தக்கதே. இந்த தமிழ் பட்டிமன்றத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்க உங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். எனக்கு முன்னாடி பேசின அருள் பிரகாஷ் ரொம்ப அருமையா பேசினார். காதல், மானம், வீரம் இன்னைக்கு தமிழனுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறார். காதல், மானம், வீரம் எல்லாத்தையும் நிரூபிச்சு இந்த கல்லை தூக்கினாதான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாட்டுல எத்தனை பேர் கட்ட பிரம்மச்சாரியா இருந்திருப்பாங்க சார்? இப்படி தாவி தாவி வந்து பேசிட்டு இருக்க முடியாது இல்லையா? அருள் பிரகாஷுக்கே கல்யாணம் ஆயிருக்காது. தமிழ்நாட்டை தாண்டி ஒரு தமிழ்நாடு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏதோ இங்க இருக்கிற 1-2 நியூஸ் அப்படியே கேதர் பண்ணி குறிச்சு வச்சுட்டு வந்துட்டு பிரேக்கிங் நியூஸ் பார்த்துட்டு வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்கெல்லாம் லீவ் போட்டுட்டு நாங்க பண்டிகைகளை கொண்டாடிட்டு இருக்கோங்க. ஒண்ணுமே இல்லை சார். வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன், நாளைக்கு பார்க்ல பொங்கல் கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே 20 ஃபேமிலி பார்க்ல வந்து நின்றுட்டாங்க. கரும்பு, மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்தோட நாங்க கொண்டாடினோம் பாருங்க பொங்கல். என்ன பேசுறீங்க நீங்க ஐயா? சமீபத்துல மும்பையில ஒரு விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு. விவசாயிகள் எல்லாம் பேரணியா போய் அவங்களுடைய கோரிக்கைகளை சொன்னாங்க. அதனால என்ன பெருமையா? கடமை. இப்ப போய் போராட்ட குணம் இல்லையே, பரோட்டாவுக்கு சால்னா இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்புற மாதிரி இருக்கா? ஐயா பரோட்டாவைய கேட்டீங்க ஐயா. இந்த கிராமத்துல வந்து சில பசங்கள்லாம் படிக்காம இருப்பாங்கல்ல, அவங்களை கூப்பிட்டு கேன்வாஸ் பண்ணி பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடணும். ஒரு பையனும் பள்ளிடத்துக்கு வர மாட்டான். ஆனா திருவண்ணாமலையில சக்தின்னு ஒரு பையன், 8 வயசு தான் சார் அவருக்கு. அந்த பையன் போய் ஒவ்வொரு மலைவாழ் மக்களோட வீட்டுல உள்ள கதவை தட்டுன்னு தட்டி, ஒரு பிள்ளை 2 பிள்ளை இல்ல 27 பசங்களை கொண்டாந்து ஸ்கூல்ல சேர்த்துட்டான் சார். அவனை பாராட்டி பரிசு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா எங்களுக்கு புல்ல இருக்குது. நீங்க என்னன்னா வந்துட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஆளானப்பட்ட ஹர்பஜன் சிங்கே போடுறாரு சார் தமிழ்ல ட்வீட்டு. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க இங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி என்ன பேச்சு பாஞ்சு. ஐயா முன்னாடிலாம் துபாயில நான் வந்து நம்ம ஊர் பூண்டு, புளி, அரிசி இதெல்லாம் கிடைக்குதான்னு சொல்லி தேடி எங்க பார்த்தாலும் போய் பார்த்துட்டு இருப்பேன். உங்களுக்கு கிடைக்காது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊரு நாட்டு சக்கரை, நம்மளோட மரச்செக்கு எண்ணெய், நம்மளோட ஆர்கானிக் கீரை வகைகள், இந்த சிறுதானிய வகைகள், இது எல்லாத்தையும் மட்டுமே கொண்ட ஒரு கடை இருக்கு. இன்னைக்கு 36வது அவுட்லெட் ஓபன் பண்ணிருக்காங்க துபாயில மட்டும். இது நாம மட்டும் வந்து பயன்படுத்துறதுக்காக கிடையாது. அரேபிக்காரங்க வந்து வாங்குறாங்க, பிலிப்பைன்காரங்க வந்து வாங்குறாங்க, இங்கிலீஷ்காரங்க வந்து வாங்குறாங்க. இப்படி உலகத்துக்கே நம்மளுடைய தானிய வகைகளையும் நம்மளுடைய ஆரோக்கியமான உணவுகளையும் நம்ம எடுத்துக்காட்டா சொல்லி அவங்கள செய்ய வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நல்லதெல்லாம் நீங்க கொண்டு போயிடுறீங்க. கண்டிப்பா. முன்னாடிலாம் எல்லைக்கு எல்லை ஒரு எல்லைசாமி இருந்ததுங்க. இப்ப பாருங்க எல்லைக்கு எல்லை ஒவ்வொரு எல்லைக்கும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஒவ்வொரு காலேஜ்ல இருந்து முதல் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு பிஇ பட்டதாரியா வெளில வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மாணவர்கள். இதெல்லாம் உங்களுக்கு கல்வியில ஏற்பட்ட புரட்சி இல்லையா? கூகுள் நிறுவனத்தோட சுந்தர் பிச்சையிலேருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய நிறுவனங்கள்ல அவங்க போடுற ஒரு கையெழுத்து நிறைய பேரோட தலையெழுத்தை மாத்திக்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நீங்க என்னமோ தமிழ் சமூகம் கெட்ட பாகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு எது வேணும் எது வேணாம் அப்படிங்கறத தீர்மானிக்க நம்ம வந்துட்டோம். ஜல்லிக்கட்டு எனக்கு வேணும், நாட்டு மாட்டுப்பால் எனக்கு வேணும், விஷவாயு எனக்கு வேண்டான்னு தெளிவா பிரிச்செடுக்கிற சமூகமா மாறிட்டு இருக்கு நம்மளுடைய சமூகம். கண்டிப்பாக இது நம்ம பாட்டனும் பூட்டனும் போட்ட ஒரு ரோடு, அதில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது நிச்சயமாக ஒரு நல்ல பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு புரியும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகம் முழுவதும் தமிழ் மக்கள் எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், இளைஞர்கள் எப்படி நல்ல திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நல்லா பேசியிருக்கிறாங்க. ரொம்ப நெருக்கமாக 4 பேர் பேசிட்டாங்க. ரொம்ப கவலையாக உட்கார்ந்துருக்கிற ஆளு ஒன்று இருக்கு, திருமதி பாரதி பாஸ்கர். வாங்க. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால
தங்கச்சி சௌமியா ரொம்ப நல்லா பேசினாங்க. அப்புறம் என்ன? அவங்க சொன்னது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஒன்னே ஒன்று தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதை கழிச்சிருங்க. எங்க அணியில இருக்கிற எங்க 3 பேரையும் பார்த்து 3 பேரு சேர்ந்து ஒரு அணியை அமைச்சு இங்க வந்திருப்பீங்கன்னு கேட்டாங்க. ஏமா நாங்க பட்டிமன்றத்தில் ஒரு அணியை தானே அமைச்சோம். என்னவோ ஒரு அரசியல் கட்சியே ஆரம்பிச்ச மாதிரி எங்களை ஏமா பார்க்குறீங்க. சௌமியா பேசினதுல எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சதுனாக்க ஹர்பஜன் சிங்கே தமிழ்ல ட்வீட் பண்றாருன்னு சொன்னாங்க. கரெக்டு தான். ஆனால் சௌமியா கொஞ்சம் எச்சரிக்கையாக யோசிச்சு பாருங்க. அது ட்வீட் பண்ணது ஹர்பஜன் சிங்கா, ஹர்பஜன் சிங்கோடைய அட்மின் ட்வீட் போட்டிருக்காரான்னு நமக்கு தெரியாது. சொல்ல முடியாது, அது சொல்ல முடியாதுமா. இது ஒரு பெரிய பெருமையா நமக்கு. சௌமியா சொல்றாங்க பொங்கல் வந்து தான் துபாயில் எங்களுக்கும் தான் வந்தது. ஒரே ஒரு வாட்ஸ்அப் போட்டாங்களாம், உடனே பார்க்கில் 20 குடும்பங்கள் கூடிட்டாங்களாம். ஃப்ரீயாக பொங்கல் கொடுக்குறேன்னா நாங்களாம் 2000 குடும்பம் கூடுவோம். அது துபாயா இருக்கிறதுனால 20 குடும்பம், இதில் ஒரு பெருமை. அடுத்த தடவை ட்ரை பண்ணி இன்னும் நிறைய ஃபேமிலி நீங்கள் கூட்டணும். அப்போ தான் தமிழன் என்கின்ற பெருமை அங்கே விளங்கும். அவங்க சொல்கிறாங்க தமிழர்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேண்டும், எங்களுக்கு நாட்டு மாட்டுப்பால் வேண்டும். எங்கெங்க நாட்டு மாட்டுப்பால் கிடைக்குது? நமக்கு கிடைக்குதா? துபாயில் கிடைக்குதா? துபாயில் கிடைக்கிறது ஒட்டகப்பாலுமா? இப்போ வெளிநாட்டுக்கு போனால் உங்களுக்கு மனிதர்களை தான் தெரியாது, இப்போ மாடு எது ஒட்டகம் எதுன்னு உங்களுக்கு தெரியலையா? எல்லாத்தையும் விட இன்னைக்கு சௌமியா பேசினதில் ரொம்ப சூப்பர் காமெடி ஒன்று தான். முன்னாடிலாம் எல்லைச்சாமி ஊருக்கு ஊர் இருந்தது, இப்போ அங்கெல்லாம் என்ஜினியரிங் காலேஜ் தானே இருக்குன்னு கேட்குறாங்க. என்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. என்ஜினியரிங் காலேஜில் படித்த என்ஜினியர்களுக்கு வேலை எங்கே இருக்கு? தமிழ் மொழியினுடைய சிறப்பை பற்றிலாம் சொன்னாங்க. 18 மெய் எழுத்துக்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் நீங்கள் பொட்டு வைக்கலாம், எல்லாமே சரிதான். ஆனால் இன்றைக்கு தமிழ் மொழி வளர்ந்திருக்கிறது என்பதற்கான ஆணித்தரமான ஏதாவது ஒரு சான்றை அடுத்து பேச வருவர் சொல்லணும். ஏன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல நகரங்களில் இருக்கின்ற பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள், அவர்களில் எத்தனை பேரால் தவறின்றி ஒரு பக்கம் தமிழிலே எழுத முடியும் என்று எனக்கு சொல்லுங்கள். நான் போய் அந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். இல்லை, வழக்கமாக ராஜா சார் சொல்லுவார், சென்னையில் பட்டிமன்றம் நடக்கிற போது நான் நடந்தே மதுரைக்கு போகிறேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நான் நடந்தே சென்னைக்கு போகிறேன். ஐயா, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஐயா, என்னுடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா? இந்த ஊரிலே என்னுடைய தாயும் தந்தையும் என்னுடைய பாட்டனும் பூட்டனும் சுவாசித்த நல்ல காற்று என் குழந்தைகளுக்கு நாளைக்கு கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு கிடைத்த சுவையான குடி தண்ணீர் என்னுடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும். அவர்கள் பார்த்த மலைகளை யாரும் மொட்டையடிக்காமல் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளும் பார்க்க வேண்டும். நாளைய எதிர்காலம் எனக்கு பிரகாசமாக தெரிகிறது. ஆனால் என்னுடைய நிகழ்காலம் எப்படி இருக்கிறது என்றால், அடிக்கிற காற்றிலே தீபம் அணைந்து விடக்கூடாது என்று அகல் விளக்கை ஏந்தி கொண்டு பயந்து பயந்து நடக்கின்ற ஒரு பெண்ணின் வாழ்க்கையாக தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால், இந்த நிலையை பார்க்கிற போது நிகழ்காலம் பயமாகத்தான் இருக்கிறது. இது வருந்தத்தக்க நிலை என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம். மனசில் இருக்கிற ஆதங்கங்களை எல்லாம் வார்த்தைகளில் சொக்கி வந்தன. அதை பார்க்குற போது நமக்கு, கேட்குற போது நமக்கு பல முட்டாள்களாக இருக்கமோ அப்படின்னு மனசில் ஒரு பெரிய மலைப்பு, வேதனை. இதையெல்லாம் சரி பண்ணணும். அதில் ஒரு பக்கத்தில் ஒருத்தர் பாவம், வாங்க ராஜா வாங்க. திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய மதுரை நகர்வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். பாரதி மேடம் ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுக்குள் தமிழ்நாடு இருக்கிறதா? நீங்கள் என்ன பீகாரில் இருந்தால் வரையுமா? தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க. அதில் ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நடந்தே நான் சென்னைக்கு போகிறேன்னு தான். நடந்து ஹோட்டல் வரைக்கும் போங்கம்மா.
மதுரை டிராஃபிக்கில் நடந்து போங்க, அப்பதான் தெரியும் தமிழன் எவ்வளவு பொறுமைசாலின்னு. போராடி கொண்டிருப்பது வளர்ச்சியின் அறிகுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, தமிழனின் உணர்ச்சியின் அறிகுறி. துபாயிலிருந்து ஒரு பொண்ணு வந்துருச்சுன்னா அதுக்கு ஒட்டகத்துக்கு மாட்டுக்கு வித்தியாசம் தெரியாது ஐயா. ஐயா அது ஒரு பெண்ணை இப்படி சொல்லலாமா ஐயா? இந்த குளத்தையெல்லாம் பிளாட் போட்டது யாரு? நாங்கள் அங்கே போய் போட்டோம். சில பேர் தேவையில்லாமல் போட்டிருக்காமா. இது காரணம் அவங்க மட்டும் இல்லாமா, பெருகி விட்ட ஜனத்தொகையும் ஒரு காரணம். தமிழுக்கு முன்கதை சுருக்கம் சொன்ன ஒரே பேச்சாளர் அருள் பிரகாஷ் தான் ஐயா. மூக்கில் இப்படி போட்டிருக்கோம் ஒரு பொண்ணு புல்லாக்குங்க, அது எங்கேயோ பார்த்துருக்காரு. ஏன்னா இப்போதைக்கு பார்த்துருக்க முடியாது. ஒரு பொண்ணை பார்த்தா அழகாக இருக்கா, புல்லாக்கு நல்லா இருக்கான்னு பார்ப்பீங்களா? இது அது தூக்குல தொங்குறதுன்னு பார்க்குற ஒரு கற்பனை இருக்கு இல்லையா? அருள் பிரகாஷை தவிர உலகத்தில் எவனுக்கு வராது. இப்போ காதலை போட்டிருக்கிற ஜிமிக்கி, அப்புறம் வீரம் இருக்கிறதா மனிதனுக்கு? அந்த காலத்தில் தேர்ப்படை இருந்தது, காலாட்படை இருந்தது, குதிரைப்படை இருந்தது. இப்போ நான் என்ன செய்யணும்ன்றீங்க? நான் ஒரு வண்டி வச்சு அதுக்கே பெட்ரோல் போட முடியாமல் உட்காந்துருக்கேன். இவர் சொல்றார், உங்களுக்கு தேர்ப்படை இருக்கிறதா, குதிரைப்படை இருக்கிறதா? வைக்க இடம் இருக்காயா? அரசர்கள் வாழ்ந்த மாதிரி மக்கள் வாழ முடியாதுயா. இந்த சின்ன விஷயம் கூடவா தெரியாது? அப்புறம் காதல் சரியில்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கல்யாணம் பண்ணுறான். நல்ல பையன், அப்பா அம்மாவுக்கு செலவு வைக்காமல் போயிருக்கான். அந்த காலத்தில் எங்கேயாவது போயிருப்பா, இப்போ போலீஸ் ஸ்டேஷன் பக்கமாக இருந்துருக்கு போயிருக்கான். எதை எடுத்தாலும் பிரச்சனை. அதை எதை வேணாலும் பேசுங்க தம்பி. அருள் பிரகாஷ் அவர் தாக்கையா இருக்கு. ஏதோ சில விளம்பரங்களை பார்த்துருக்கிறாரு. அது என்னைய பார்த்து சொல்கிறாரு, வாங்குறதா விற்கிறதா அடகு வைக்கிறதா? காசு இருந்தால் வாங்குங்க, கஷ்டம் வந்தால் அடகு வைங்க, பழசாயிருச்சுன்னா விற்றுருங்க. இல்லை அது பிடிக்கலைன்னா என்கிட்ட கொடுத்துருங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஐயா. அருவியில் குளிக்க வேண்டிய ஆண் அறையில் குளிக்கிறான், அறையில் குளிக்க வேண்டிய பெண் அருவியில் குளிக்கிறார். எங்க குற்றாலத்தில் பெண்களை குளிக்கப்படாதா? இவ்வளவு மோசமான ஒரு யோசனை உங்களுக்கு யார் சொன்னது? சேலை கட்ட தெரியவில்லை. இப்போ மேடையில் எல்லாரும் வேஷ்டி சேலையில் தானங்க இருக்கோம். இருக்கா தமிழ் மரபு தானங்க. ஜீன்ஸ் போட்டா வந்தீங்க, மகாராஜா மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்க. அவர் குடும்பம் சரியில்லைன்றாரு. இவருக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் ஒரு பெரிய பைக் வச்சிருக்கான். அதில் இவர் ஏறணும்னா ஸ்டூல் போட்டு தான் ஏறுவார். இவர் ஏறி உட்காந்து போகலாம், ரைட்டுனா தான் வண்டி எடுப்பான். இவ்வளவு சந்தோஷமான ஒரு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு குடும்பம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. ஒன்றுங்க, தள்ளாடுகிறது சமூகம். கொஞ்சம் பேர் குடிக்கிறான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இங்கே ஒரு 2000-3000 பேர் இருப்போமா? அரங்கம் கொள்ளாமல் வெளியில் ஆள் நிற்குது. இவங்க எல்லாரும் டாஸ்மாக் போயிருந்தாங்கன்னா இங்கே எப்படியா கூட்டம் வரும்? இந்த கூட்டமெல்லாம் தமிழை சுவைப்பதற்காகவும் கேட்பதற்காகவும் 4 மணியிலிருந்து காத்திருக்கிற கூட்டம் ஐயா. இப்படிப்பட்ட கூட்டம் இருக்கும்போது தமிழ் சமூகத்துக்கு என்ன கேடு வரும்? தமிழ் என்ற ஒரு சொல் தமிழனை இணைக்கும். தமிழன் எங்கெங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏதாவது தவறு நடந்தால் போராடுகிற குணம் தமிழனுக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அதுக்கு நன்றியோடு இருக்கணுமா? ஹார்வர்டு பல்கலைக்கழகம்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்குங்க. உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் இதுக்கு ஏதாவது செய்யணும். நாங்கள் 40 கோடி ரூபாய் திரட்டி தமிழர்கள் இன்றைக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு தமிழ் இருக்கை வைத்திருக்கிறார்கள். அரசாங்கம் கொடுத்தது, அரசியல் கட்சிகள் கொடுத்தது, பணக்காரங்க கொடுத்தாங்க, அதெல்லாம் சரி. ஆனால் குற்றம் செய்ததற்காக ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு கைதி தினசரி ஜெயிலில் வேலை செய்து அதில் அவனுக்கு கிடைத்த சம்பளத்தை இதற்காக நன்கொடையாக அனுப்பினா பாருங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிற வரை என்ன பிரச்சனை வரும் உங்களுக்கு? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காவிரி பிரச்சனையில் ஒன்று சேர்ந்து நின்றது. குட்டி பிள்ளையிலிருந்து வயதான பாட்டி வரை போய் நின்றார்கள் என்றால் இந்த உணர்வு தான் தமிழனை அடையாளப்படுத்துகிறது. எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, எல்லாரும் மோசமானவங்க நினைக்காதீங்க. கரூரில் ஒரு கலெக்டர் ராக்கம்மான்னு ஒரு வயசான அம்மா எனக்கு முதியோர் பென்ஷன் வேணும்னு கேட்டிருக்குது. அந்த கலெக்டர் அந்த பென்ஷன் அப்ளிகேஷனை பார்த்துட்டு அந்த பென்ஷனையும் அவங்களுக்கு வழங்குறேன்றதை அந்த உத்தரவில் கையெழுத்து போட்டு அதை நேராக எடுத்துக்கிட்டு அந்த அம்மாவை போய் பார்க்க போயிருக்காரு. பாவம் வயசான அம்மா, வந்திருக்கிறது கலெக்டர்னு கூட தெரியாது. அவர் போய் அந்த அம்மா இருக்கிற மண் தரை குடிசையில்
சாப்பாடு எடுத்துகிட்டு போய் இலையை விரித்து அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து அவரும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு அந்த உத்தரவை கையில் கொடுத்து உன்ன மாதிரி ஆளுகளை இந்த சமூகத்தில் நிறைய செஞ்சிருக்கிறீங்க, வயசான காலத்தில் கஷ்டப்படக்கூடாது, நாங்கள் இருக்கிறோம் உனக்கு உதவி செய்யன்னு ஒரு கலெக்டர் போய் நிற்கிறாருங்க. ஒரு ராக்கம்மாவின் வலியை உணர்ந்த அதிகாரிகளும் இருக்கிறார்கள். எல்லா அதிகாரிகளும் லஞ்சம் வாங்குறாங்க, எல்லாரும் மோசம்னு தயவு செய்து பேசாதீங்க. தமிழருக்கு நன்றி உணர்வு உண்டு. பல வருஷங்களுக்கு முன்னாடி பென்னி குயிக்னு ஒரு பெரிய மனிதர் இங்கிலாந்துலேருந்து இங்கே வந்து அரசாங்கமே வேண்டாம்னு சொன்னாலும் சொந்த காசை சேர்த்து அணை கட்டினார் பெரியார். காலங்களை தாண்டி தமிழகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் சமீபத்தில் தேனி பெரியகுளம் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கூடி அந்த பென்னி குயிக்கினுடைய பேரம்பேத்திகளை கூப்பிட்டு வச்சு இங்கே நன்றி சொன்னாங்க, நன்றி பாராட்டு விழா வச்சாங்க. இதையா தமிழ் இனம், தமிழன் என்றைக்கும் நன்றி மறக்க மாட்டான். இந்த தமிழ் சமூகம் எப்படி மோசமாக போகும்? எல்லா காலத்திலும் இங்கே வந்தவர்கள் நம்மை நசுக்கி பார்த்திருக்கிறார்கள், பிரிக்க பார்த்திருக்கிறார்கள், விளையாடி பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா இடங்களிலும் தமிழன் அவன்தான் ஜெயித்திருக்கிறான். எவ்வளவு காலமாக தமிழ் மொழி தொன்மையானது என்பது எவருக்கும் தெரியாத நிலையில் இந்த சமூகம் போகிற போக்கு சரியில்லை என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். தமிழினம் எழுந்து நிற்கும். வரும் காலத்தில் தமிழன் இன்னும் இன்னும் உயர்வான். உலக வரைபடத்தின் அத்தனை இடங்களிலும் தமிழன் ஆக்கிரமித்திருக்கிறான். எல்லா இடங்களிலும் தமிழ் கொடி பறக்கும். அதுதான் எதிர்காலம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, ரெண்டு பக்கமும் நம்முடைய சிந்தனையை இந்த பக்கமும் அந்த பக்கமுமா தாளாட்ட வைத்திருக்கிறாங்க. இவர்கள் சொல்லுவதில் உண்மை இல்லை என்று எவரும் சொல்லிவிட முடியாது. வருந்தத்தக்கது என்று சொல்லுவதற்கே அது டெல்டா மாவட்டம் நெடுவாசலை பாருங்க, கண்ணீரோடு கூடிய எழுச்சி. வயல்வெளியில் நெருப்பு எரியுது, மருதம் சோதனைக்குள் இருக்கு. சென்னையில போய் சத்தம் போட்டாலும் கேட்க ஆள் இல்லை, தில்லியில போய் சத்தம் போட்டாலும் கேட்க ஆள் இல்லை. வீதியில போய் நிக்கிறான், கோபனத்தோடு இருக்கான், எலும்ப கடிச்சுக்கிட்டு இருக்கிறான், மண்டை ஓட்ட வச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான்டா எங்களுடைய எதிர்காலம் என்று சொல்றான்னா யார் அவன்? அவன் அல்லவா உனக்கும் எனக்கும் சோறு போடுகிறவன், சோறு போட்டவன், நாளை சோறு போட இருக்கிறவன். அவனுக்கு ஒண்ணுமில்லையாங்க. ஒரு காலத்தில் இந்த நாட்டில் என்ன சொன்னாங்க? ஆராய்ச்சி மணி என்று ஒன்றை கட்டி அந்த மணி அடித்த உடனேயே அடுத்த மணி நேரமே அமைச்சரவை கூடி என்ன விஷயம் என்று கேட்டு தீர்ப்பு வழங்கிய நாடு இந்த நாடு. மனுநீதி சோழனை பெற்ற நாடு இந்த நாடு. என்னையா கொஞ்சமாவது வருத்த வராதாயா? ஒரு காலத்தில் தில்லி தவறு செய்கிறதா, தில்லியில் தலைமை தாங்க வேண்டுமா? ஒரு தலைவர் காமராஜர் இருந்தாரியா. தில்லி எப்போதாவது தவறு செய்கிறதா, அரசு தவறு செய்கிறதா, தட்டி கேட்பதற்கு தலைவர் கலைஞர் இருந்தார். கர்நாடகம் தவறு செய்கிற பொழுதெல்லாம் நிஜலிங்கப்பாவை போய் ஆட்டி படைப்பதற்கு ஒரு ராஜாஜி இருந்தார் தலைவர். கர்நாடகம் தவறு செய்கிற பொழுதெல்லாம் குண்டுராவிடம் போய் கேட்டு கொண்டு வருவதற்கு தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். இப்படி ஒரு இழிநிலை இருக்குமானால் கொஞ்சம் வருத்தம் வருமா இல்லையா? ஒன்று மட்டும் சொல்றேன், ஏன் வருமானம் என் பிள்ளைகளுக்கு, அவர்கள் அதை பெறுவது என்பது உரிமை. ஒரு தோட்டக்காரனுடைய வருமானம் தோட்டக்காரனுடைய உரிமை. ஒரு நாட்டின் வருமானம் நாட்டு மக்களுக்கு உரிமையா இலவசமா? எங்கள் மக்கள் எழுந்து நிற்க வேண்டும், அவனவன் சுயமாக நிற்க வேண்டும், சுயமாக சம்பாதிக்க வேண்டும். அரசுக்கு அவன் கொடுப்பான், ஆயிரமாக கொடுப்பான். ஏன் இது அவன் அரசு அப்படின்னா இதையெல்லாம் பார்க்கிற போது வருத்தமா தான் இருக்கு. ஆனா இப்படி யோசிச்சு பார்க்கிறேன், திரும்பவும் எங்கெல்லாம் புரட்சி வெடிக்கிறதோ, அது கிராமத்துக்குள்ளே வந்தாலும் சரி, நகரத்துக்குள்ளே வந்தாலும் சரி, முன்னணியில் இருப்பது யார்? இந்த பக்கம் சொன்னாங்க, முன்னணியில் இருக்கிறது பெண்கள். அது தலைவர்களால் உசிப்பி விடப்பட்ட போராட்டம் அல்ல, தானாக முகிழ்த்த போராட்டம். எங்களுக்கு இது வேண்டும் என்று கேட்கின்ற உற்சாக கரை புரண்டு ஓடுகிற அளவிற்கு பெண்கள் விழித்தெழுந்து இது தேவையில்லை என்று சொல்லி வெளியே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை யோசிச்சு பாருங்க. அது இன்னும் ஒரு சின்ன செய்தி, பத்திரிகை செய்தியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அயல்நாடு போயிருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்துக்கு திரும்பி கொண்டிருக்கிறாங்க.
அரசு உத்தியோகத்திற்காக அல்ல, தங்கள் சொந்த கிராமங்களுக்கு போய் இயற்கை விவசாயம் பண்ணுகிறோம் என்ற பெயரிலே. ஏன் எங்கு பார்த்தாலும் செயற்கை விவசாயம் நடந்து மிக கடுமையான நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றன. என் தமிழகம் அப்படி அழிந்துவிடக் கூடாது என்று சொல்லி கிராமங்களுக்கு திரும்பி இயற்கை விவசாயம் செய்கிறார்கள். இன்னொரு மாற்றம், அரசு பள்ளிகளில் சேர்ப்பதற்கு நம்மவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஒரு காலத்தை. இப்போது அரசு பள்ளிகளிலே வேலை பார்க்கின்ற ஆசிரியர்களில் சிலர் சில கிராமங்களில் தங்களுடைய சொந்த பணத்தை செலவழித்து பள்ளிக்கூட கட்டடங்களை மட்டுமல்ல, கல்வி சொல்லிக் கொடுக்கின்ற முறையையும் மாற்றி கிராமங்களிலே 80 பேர் 100 பேர் இருந்த இடத்தை 800 பேர் 1000 பேராக மாற்றி இருக்கின்ற காட்சி அண்மை காலங்களில் பல இதழ்களில் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படின்னா கிராமங்களில் இருந்து எங்கள் மக்கள் மெல்ல விழித்தெழுந்து ஒரு புதிய யுகத்தை நோக்கி நாடுகிறவர்களாக அவர்கள் போயிருப்பதினாலே இப்படி முடிக்கலாம். வருந்தத்தக்கது என்று சொல்லி என்னுடைய மக்களை நான் கீழே தள்ளிவிடுவதை விட இந்த தமிழ் மக்கள், இந்த தேசத்து மக்கள் எழுவார்கள், நிமிர்வார்கள், வாழ்வார்கள். அவர்கள் நிலை இன்றைய நிலை நாளைய நோக்கி நடப்பதினாலே இது வரவேற்கத்தக்கதே என்று கூறி வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.